வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கான கோர்ட் கேஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கோர்ட்டுடைய ஹியரிங் போய்கிட்டு இருக்கும்போது அதை டேரக்டா லைவாகவே பார்க்கறதுக்கான லிங்க் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருந்தோம். பட் நிறைய பேருக்கு வந்து அதை அக்சஸ் பண்ணி பார்க்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதற்காக நீங்க வந்துட்டு கேஸுடைய ஹியரிங் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாமினேஷன் முடிஞ்சு வந்து 1 இயர் ஆயிடுச்சு சரிங்களா? மே மந்த் வந்துன்னா 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 1 இயர்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஹியரிங்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு பர் மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஹியரிங்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு வாட்டி கூட வந்துட்டு கோர்ட்டுடைய ஹியரிங் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகவே இல்லை சரிங்களா? வருது பட் ஃபர்தராக நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஹியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்க லாயர்ஸ் 2 பேருமே வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் அந்த ஹியரிங் வந்து கம்ப்ளீட் ஆகி அதுக்கான ஜட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் அப்படி ஒரு ப்ராசஸ் இப்போ வரையுமே நடக்கவே இல்லை. 1 இயர் ஆகுது, ஹியரிங் டேட் வருது, போய்கிட்டே தான் இருக்கே தவிர ஒன்று உள்ள சீரியல் நம்பருக்குள்ளே என்ட்ராகாமல் போயிடலாம், அப்படியே வந்ததுன்னா கூட நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் இப்போ வரையும் நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் சரிங்களா? லாஸ்ட் டைம் நடந்த ஹியரிங்கில் கூட வந்துட்டு அங்கே இருக்க லாயர்ஸ் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ்க்கான டேட்டும் கொடுத்தாங்க. பட் அங்கே சொன்ன டேட் அன்னைக்கு நம்ம கேஸ் வந்து உள்ளே வரல. பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 60 கேசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாஃப் டேஸ்க்குள்ளே அந்த 60 கேசஸ் வந்து பார்த்து முடிக்கிறதுன்றது கஷ்டம். அவங்க ஒரு 40 கேசஸ் 30 கேசஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. வந்து கேஸுடைய ஹியரிங் வந்து என்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் மந்த் 5th அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் கேஸுடைய ஹியரிங் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கேஸ் வந்து உள்ளே என்ட்ராகவே இல்லை சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 17ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வந்து ஹியரிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அன்னைக்காவது வந்து கேஸ் உள்ளே போகுதா, அன்னைக்காவது வந்து லாயர்ஸுடைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு டைரக்ட் லைவ், அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, மதுரை ஹைகோர்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் விசி லிங்கை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே போயிட்டு லைவ் பார்க்க முடியும். அங்கே என்ன கோர்ட்டுடைய கேஸ் ஹியரிங் போயிட்டு இருக்கோ அதை டைரெக்டாக லைவ் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து இன்னும் அதை பார்க்கறதுக்கு தெரியல. லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பட் அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்க நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி அவங்க பேசுறது வந்து சரியாக கிளியராக புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது, என்ன சொன்னாங்க அப்படின்றது புரியலை இங்கிலீஷில் பேசுறதுனால அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அப்லோட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் கேஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்கே தவிர வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடந்து ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஃபைனல் ஜட்மெண்ட் வந்தது அப்படின்னா நம்ம வந்து கிளியராக வந்துட்டு என்ன ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து கொடுக்குறோம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் கேஸுடைய ஹியரிங் டேட் வந்துட்டு 17ஆம் தேதி, ஏப்ரல் மந்த் 17ஆம் தேதி, அதாவது கரெக்டாக இன்னும் 1 வீக் இருக்கு. 1 வீக்ல வந்துட்டு ஹியரிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து இதற்கான லிங்க்கை வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்ல வந்து நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு என்ன ரோல் நம்பர்ல போய்கிட்டு இருக்கு, கேஸ் வந்திருக்கு அப்படின்ற அப்லோடும் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுக்குறோம் சரிங்களா? ஸோ கேஸ் வந்து ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.